சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, இந்தியா மற்றும் ரஷ்யாவின் உறவை சீனாவிடம் இழந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இந்திய உறவை சீனாவிடம் இழந்துவிட்டோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு நெருக்கடி அளிக்கவே இந்தியா மீது 50% வரி விதிப்பதாக கூறியிருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ட்ரூத் சோஷியல் தளத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட புலம்பல் பதிவு வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புலம்பல் பதிவு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக கவியரசன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கவியரசன், இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. உலகின் சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு கருதப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் பதவியில இருக்கிற ட்ரம்ப் தன்னால் இந்தியாவை எதுவும் செய்ய முடியவில்லை, அதிக வரியால் இந்தியாவை தமது வழிக்கு கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு புலம்பி ஒரு பதிவை அவருடைய சமூக வலைத்தளமான ட்ரூத்ல போட்டிருக்காரு. அதைத்தான் நம்ம இப்போ முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா மற்றும் ரஷ்யாவின் உறவை சைனாவிடம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுல கூட அவரு லுக்ஸ் லைக் இழந்து விட்டதாக தெரிகிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவும் ரஷ்யாவும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையட்டும் அப்படின்னு இந்த பழைய பாடல் ஒன்று இருக்கிறது, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு. அது போல ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனையின் பின்னணி ஓரளவு நமக்கு தெரியும். இந்திய பொருட்களுக்கு, இந்திய ஏற்றுமதிக்கு 50 விழுக்காடு அதிக வரிய ட்ரம்ப் விதிச்சாரு. அதை வரி பயங்கரவாதம், அடாவடி வரி அப்படின்னுலாம் விமர்சிச்சாங்க. இது போல செய்வதனால ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை இந்தியா நிறுத்திடும்னு ட்ரம்ப் எதிர்பார்த்தார். ஆனா அது நடக்கல. அதற்கு மாறாக சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தினாரு. அண்மையில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல ஜி ஜின்பிங், புட்டின், அதே போல மோடி 3 பேரும் நெருங்கி பழகினதை பார்த்து ட்ரம்ப் மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. எல்லை பிரச்சனையெல்லாம் கடந்து சீனாவோட மிக நெருக்கமான உறவை மோடி அவர்கள் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல காமிச்சாரு. அதே போல ரஷ்ய அதிபர் புட்டின் மோடி அவர்களுக்காக 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணி அவரோட ஒரே கார்ல 45 நிமிடங்கள் 50 நிமிடங்கள் பேசிட்டு ஒன்னாவே பயணம் பண்ணி போனாங்க. இத்தகைய ஒத்துழைப்ப உறவை அமெரிக்கா எதிர்பார்க்கல. அதனாலதான் ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். இனி இந்தியாவை நம்மால பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது, அந்த உறவை திரும்ப பெற முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. அதைத்தான் இந்த புலம்பல் பதிவு காட்டுவதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. இந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்களுடைய டிப்ளமேட்டிக் ஸ்கில், ராஜதந்திரம் பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பொதுவாக இது போன்ற வல்லரசு நாடுகள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்றுதான் உலக நாடுகளை நடத்த விரும்புவார்கள். ஆனால் இந்த இடத்தில் அமெரிக்காவையே வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டுமொத்தத்துல இந்த நடவடிக்கையில இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை நம்மளால பார்க்க முடிகிறது. இது பற்றி நம்மோடு பேசுவதற்காக பாதுகாப்புத்துறை வல்லுநர் திரு பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ட்ரம்போட இந்த பதிவை எப்படி பார்க்கிறீங்க? புவிசார் அரசியல் ஆய்வாளர் பாலாஜி இணைப்பில் உள்ளார். பாலாஜி, இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். அதாவது என்னன்னா, இப்ப ட்ரம்ப் பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்தியாவினுடைய தன்னுடைய 50% வரி விதிப்பினால இந்தியா சைனாவுடன் நெருக்கமான பொருளாதார உறவுகளை பெறுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க 50% அந்த டாரிஃப் போட்டதுக்கு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா, அவங்க உக்ரைன் வாரம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தவறா சொல்லியிருக்காங்க, நம்ம இந்தியா தான் அதை சப்ளை பண்ணிட்டு அவங்க வெப்பன்ஸ் இதை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்துருக்கு. அந்த ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டர் தான், அந்த டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்கா பொருளாதார ரீதியான உட்பு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா சைனாவிடமும் ரஷ்யாவிடமும் நெருக்கமாவதுக்கு தாங்களே காரணம்ங்கிறத அமெரிக்கா அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான எப்படி பெண்டிங் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இனிமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு எப்படியான ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும். இப்போ நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை இந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் சரி பண்ணிடுவோம், அது என்னென்ன கிரைட்டீரியா இருக்குங்கிறத பார்த்து செய்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ அதனால அவங்களுடைய அபிஷியல்ஸ் 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த ட்ரேட் செக்ரட்டரி, அவங்களுடைய ட்ரேட் செக்ரட்டரி சரி, நம்ம காமர்ஸ் மினிஸ்டரும் சரி, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சரி உட்கார்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசி திரும்பி எப்படி அந்த நல்லிணக்கத்தை வந்து இந்தியா அமெரிக்கா உறவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. தகவலுக்கு நன்றி பாலாஜி சார். கவியரசன், நீங்கள் இது குறித்து விரிவான தகவலை பகிரலாம். பராசக்தி, தற்போது புவிசார் அரசியல் வல்லுநர் ஆய்வாளர் திரு பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டது போல அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் எப்படி போக போகிறது என்பதுதான் உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. தற்போதைய புவிசார் அரசியல் சூழல்ல இந்தியாவோட இடம் என்ன என்பதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போதாவது புரிந்து கொண்டிருக்கிறாரு என்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. பொதுவாக அதிக வரி மூலம் இந்தியாவை பணி வைக்க முடியாது என்பது தற்போது உறுதியாக இருக்கிறது. இதற்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த போதும் இந்திய ஏற்றுமதிக்கு அதிக வரிகளை அவர் விதித்திருக்கிறார். அப்பையும் நம்ம நாடு வந்து பணிந்து போகல. அதற்கு பதிலாக 28 அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டது. இப்படி எந்த இடத்துலயுமே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. இந்த முறை என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்களுக்கு இந்திய சந்தையில அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து கேட்டாரு. அந்த வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியா கையெழுத்து போடணும்னு அவர் எதிர்பார்த்தார். ஆனா இந்திய விவசாயிகளுடைய நன்மையை பாதிக்கக்கூடிய அந்த செயல்ல அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட இந்தியா மறுத்துவிட்டது. அதே போல வரிகளை குறைப்பதற்கும் இந்தியா தயாராக இல்லை. கவியரசன், நீங்கள் இணைப்பில் இருங்கள். சர்வதேச அரசியல் துறையிலிருந்து மாரிமுத்து அவர்கள் இணைந்துள்ளார் நம்முடன். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த சைனாவுடைய புதிய நடைமுறையானது வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்க சார்பு இல்லாம தன்னுடைய சுய மரியாதை இல்லாட்ட சுய சார்பு நோக்கி தான் வந்து இந்த சீனாவுடைய புதிய கொள்கை வந்து புதிய கொள்கை வந்து இருக்குது. இதுல வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு இல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ்க்காக வந்து மற்ற பிரிக்ஸ்ல இருக்க பெரிய நாடுகளான ரஷ்யா மற்றும் இந்தியா வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இந்த ஒரு ரிலேஷன் எதன் உடைய தாக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய தண்ணீர் வந்து சைனா வந்து அடைஞ்சிட்டாங்க. அது அவங்களுக்கு சமமா வந்து தன்னுடைய பொருளாதார பலத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காட்டணும்னு ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த ஒரு ப்ரொபகேண்டா வந்து இது பண்ணப்படுது. ஆனால் சைனா வந்து உண்மைக்கு அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் ஒரு பாலிசிலாம் எப்பயுமே கிடையாது. அதுதான் வந்து சைனா வந்து லாஜிக்கலா சீன ஸ்டடிஸை வந்து ஸ்டடி பண்ணவங்க எல்லாமே சொல்றது. சைனா வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய பாதுகாப்பை தான் உறுதிப்படுத்துவாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு நாடு, மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை. அவன் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எதிர்ப்புலையா வந்து வரணும் விருப்பம் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுடைய சந்தை முக்கியம். அமெரிக்காவுடைய நட்பு அவங்களுக்கு அமெரிக்கா வந்து பாதிக்கிற அளவுக்கு அவங்க வந்து இன்னும் தயாரா இல்லை. அமெரிக்காவுக்கு சமமா நம்ம வளரணும்னு தான் நினைக்காங்க. அரசியல் ரீதியா வந்து போட்டிங்கிறது வந்து இன்னும் அவங்க வெளிப்படையா சொல்லலை. எந்த வரி விதிச்சுன்னா நான் வந்து ரெசிப்ரோக்கலா வரி பண்ணுவேன் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அமெரிக்கா அந்த சைனாவும் நெவர் ஒரே ஒரு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா தைவான் இஷ்யூ மட்டும்தான். அந்த தைவான் இஷ்யூல மட்டும்தான் வந்து சைனா வந்து நிறைய அமெரிக்காவுக்கோ இல்லாட்ட அமெரிக்கா ஆதரவு பெற்ற அந்த தைவான் அரசே வந்து தாக்கலாங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அமெரிக்கா சீனாவை வந்து நேரடியா வந்து எதிர்கொள்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்க தவிர மற்ற எந்த ஒரு பகுதியிலையுமே எந்த ஒரு செக்டர்லையுமே அவங்க நேரடியாக மோதற்கான தேவை கிடையாது. நான் அமெரிக்காவுக்கு தனியான ஒரு மார்க்கெட்டுக்கு இவங்களுக்கு தனியாக ஒரு மார்க்கெட்டு, அவங்க யார் அதிகமான மார்க்கெட்டை பிடிக்காங்கன்னு ஒரு காம்படிஷன் தான் இதில் இருக்குமே தவிர இது அமெரிக்கா வந்து சைனா வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் எதிரியா பார்க்கும். தைவான் இஷ்யூ மட்டும், மற்றபடி எல்லாமே ஒரு ஹெல்த்தி காம்படிட்டராக தான் வந்து சைனா பார்ப்பாங்க. ஆனால் சைனாவுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு டூபியஸா இருக்கு, ஒரு சந்தேகமா இருக்குங்கிறது தான் அவங்களுடைய இந்த நோக்கத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பார்வையை எல்லாருமே வந்து பரப்புறாங்க. இது ப்ரொபகேண்டா, ஆன்டி வெஸ்டர்ன் ப்ரொபகேண்டாவை தான் நம்ம இதை பார்க்கணும். சைனா வந்து இந்தியாவையும் ரஷ்யாவையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர. ஏன்னா சைனாவுக்கு சமமான ஒரு மற்ற நாடுகள் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் தான். மக்கள் தொகையாக இருக்கட்டும் இல்லை ஆயுத பலத்தங்க இருக்கட்டும். ஸோ யாருமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இங்கே வந்து யாருமே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சீனாவுடைய வளர்ச்சிங்கிறது வந்து எந்த வித ஒரு நாட்டுக்கும் வந்து ஒரு வகையான பாதுகாப்பு கேள்விக்குறியோ பாதுகாப்பு அச்சுறுத்தலோ வந்து கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வந்து அந்த மீடியாவுடைய பார்வையில் அவங்களுடைய ப்ரொபகேண்டாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க.
ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்றது, இந்த சீனா அமெரிக்க உறவுகளை வந்து தாய்வான் பிரச்சனை மட்டும்தான் கவனிக்கப்பட வேண்டியது. அந்த நேரத்துல தான் சீனாவும் அமெரிக்காவும் நேரடியா மோதலுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதே தவிர மற்ற எந்த காரணங்கள் மூலமா கிடையாது. பொருளாதார வாய்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுமே வந்து காம்படிட்டர்ஸ். என் மேல நீ வந்து 100% வரி பண்ணினா சைனா பண்றாங்க, நாங்க 200% இது பண்ணுவோம், டபுள் சைஸ் ஆஃப் யுவர் டாக்ஸேஷன் சொல்லி அவங்க இது பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்க. ஸோ அதனால அமெரிக்கா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமா தான் இருப்பாங்க. ஸோ அது அந்த கோபத்துல வந்து மேபி தாய்வான் இஷ்யூல காட்டலாம். ஆனா அதுக்கான உடனடியாக வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இல்லை. சைனா வந்து தன்னுடைய மெதுவான ஒரு ராஜதந்திர நடவடிக்கை மூலமாக தான் அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. சைனாவுடைய வளர்ந்த ஒரு ராஜதந்திரங்கிறது வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து ஒரு அச்சுறுத்தல் தான். சர்வதேச பார்வையாளர்கள் இருக்கட்டும், அரசியல் நிபுணர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாமே சொல்றது அதுதான். இந்த சைனா அமெரிக்கா உறவுங்கிறது வந்து ஒரு பேரலல் ஸ்டேட் தான். ரெண்டுமே சமமான ஒரு பலம் பொருந்திய நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியை தான் வந்து பார்க்கணுமே தவிர ஒருத்தங்க இன்னொரு மேலே வந்து டாமினேட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் மிலிட்ரி இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே வந்து ப்ரொபகண்டா. தட்ஸ் மை பாயிண்ட். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு மாரிமுத்து. கவியரசன், நீங்கள் இனி தொடரலாம். வணக்கம் பராசக்தி. அதாவது திரு மாரிமுத்து அவர்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவுக்கு சீனாவுக்கும் இடையிலான உறவு இப்படி போக போறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல இன்னொன்னு ட்ரம்ப் பதிவுல நம்ம பார்க்க வேண்டியது, இருள் சூழ்ந்த சீனாவட்டம் இந்தியாவும் ரஷ்யாவும் போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இத இன்னொரு பார்வையிலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சீனாவுல என்ன நடக்குது அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு பெரிய அளவுல தெரியறது இல்லை. அதை குறி வச்சு கூட ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்கலாம். இனி வந்து இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பெரிய லெவல்ல தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்னா அதை மீன் பண்ணி தான் டார்க்கஸ்ட் டீப்பஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இருள் சூழ்ந்த சீனாவிடம் இந்த 2 நாடுகளையும் இழந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதுல ஒரு விஷயம், இப்படி நடந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்ததே ட்ரம்ப் விதித்த அதிக வரி தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது நாங்க வந்து அமெரிக்காவோட வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்திட்டு தான் வர்றோம், நாங்க வந்து எந்த இடத்துலையும் இதை முடிக்கல அப்படின்னு வெளியுறவுத்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிக வரி தான் பிரச்சனையை தவிர அந்த நாட்டோட ஒரு எதிர் மனப்பான்மைய மோடி அவர்கள் வந்து பின்பற்றல. இதற்கு உதாரணமாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பையும் பிரிக்ஸையும் வந்து அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் எதிராக திருப்புவதற்கு இந்தியா ஒருபோதும் துணையாக இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த முயற்சிகளை சீனா எடுக்கும் போது அதுக்கு மிகவும் முட்டுக்கட்டை போட்டது இந்தியா தான். எந்த இடத்துலையும் வந்து இந்த ஷாங்காய் நாடுகளோ அல்லது பிரிக்ஸ் நாடுகளோ அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பக்கூடாது அப்படின்றதுல இந்தியா வந்து மிகவும் கவனமாக இருந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டுடையும் ஆக்கப்பூர்வமான உறவை வந்து பேணுவதற்கு தான் விரும்புகிறோம். அதை வந்து பழைய காலங்களை கூட நம்ம பார்த்தா அதுதான் பார்க்க முடியும். நான் முன்பே குறிப்பிட்டேன், நீங்க அதிக வரி விதித்தா நாங்க அதிக வரி விதிப்போம் அப்படிங்கிற கொள்கையை தான் இந்தியா பின்பற்றியிருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் செயல்பட்டதில்லை. தற்போது ட்ரம்ப் வந்து இந்த பதிவுக்கு பதிலா வரியை குறைச்சிருந்தாலே இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும் அப்படிங்கிற பார்வையை வந்து அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. நன்றி கவியரசன்.